அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். சார், எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் ஆதவர்ஜனா பேசிய ஒரு வார்த்தை ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது திமுக இதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை எடுத்துகிட்டு லண்டனுக்கு ஓடிடுங்க, அந்த குடும்பம் லண்டனுக்கு ஓடிடணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அதே நேரத்தில் ரெட் ஜெயிண்ட் படம் இனிமேல் ஒரே ஒரு படத்தை கூட வெளியிடாது ரெட் ஜெயிண்ட் ப்ராடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருந்தார். எப்படி பார்க்கலாம் சார் அது ரெண்டு விஷயத்தையும்? இல்லை, லண்டனுக்கு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. லண்டன் பேரில் ஆதவர்ஜனாக்கு என்ன கோபம்னு தெரியல. இந்த திமுக எல்லாரையும் கொண்டு போய் லண்டனில் வச்சு, லண்டனில் இப்போ தான் பிரதமர் ஸ்டார்மர் அவர் ஏதோ பல சிக்கல்களில் இருந்து, இதே மாதிரி ஏதோ ஒரு ஊழல் சம்மந்தமான ஒரு சிக்கலில் தான் இருந்து அவர் ராஜினாமா செஞ்சுட்டு புது பிரதமர் வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே இந்த ஊழல் பிரச்சனையில் அங்கே குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் பத்தாதுன்னு இங்கேருந்து திமுக ஃபுல்லாக அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது நியாயம் இல்லை. என்னதான் பிரிட்டிஷார்கள் நம்மை பல ஆண்டு காலம் நம்மளை அவர்கள் ஆட்சி செய்தார்கள், பல கொடுமைகளை செய்தார்கள்னா அதுக்காக இப்படி பழிக்கு பழி வாங்குற மாதிரி திமுக அங்கே அனுப்பிச்சு லண்டன் ஏற்கனவே கெட்டு போயிருக்கு, அதை இன்னும் ஃபர்தராக கெடுக்கக்கூடாது என்று ஆதவர்ஜுனா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொன்னீங்க, ரெட் ஜெயிண்ட்லேருந்து இனிமேல் ஒரு படம் கூட வெளியில் வராதுன்னு சொல்கிறார். இல்லை, அது நம்ம இயல்பாகவே அப்படி தான் நடக்கும். அதாவது நம்ம ஆதவர்ஜுனா சொல்வதை எதிர்த்து சொல்லவில்லை. இயல்பாகவே எப்படி நடக்கும்னா, ரெட் ஜெயிண்ட் எப்போ பல படங்களை, எல்லா படங்களையும் 90% படங்களையும் அவங்க வெளியிட்டார்கள், தயாரிப்பு செய்ததாக சொன்னார். அது ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கிற அந்த ஆணவத்திலையும் அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவர்கள் அதை செய்தார்கள். இப்பொழுது அதிகாரத்தில் இல்லை, அவளை யாரும் மதிக்க மாட்டார்கள். இப்போ சேகர்பாபு பாருங்கள், நான் வேற ஒரு நிகழ்வோடு பேசியிருந்தேன். அவரும் மேயர் பிரியா அவர்கள் ஏதோ ஒரு போராட்டம் பண்ணாங்க, அழுதாரு சார். இப்போ நேற்று சரத் அமைச்சர் சரத்தை கைது போதே அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரத்குமார் அது தெரியல, அந்த கேஸு பார்டரில் நிற்கிது, அது என்ன வேணால் ஆகலாம். ஒரு காலம் அவராகவே பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், அது தெரியல. அது விசாரணையில் இருக்குது, விசாரிக்கிட்டோம். நம்ம சொல்கிறது என்னென்னா, இவர் அழுதார். யார்? சேகர்பாபு. எவ்வளோ பேரை அழ வச்சார் கோயிலில் மூதாட்டிகளெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசினார்ல, அவங்க மனசு எவ்வளோ அழுதுருக்கும், பாடுபட்டுருக்கும். இந்த செவிலியர்கள்லாம் வந்தபோது, தூய்மை பணியாளர்கள்லாம் வந்தபோது ரிப்பன் பில்டிங் வாசலில் பெண்கள் கழிப்பறையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை பூட்டி வைக்க சொன்னாங்க. நேற்று திருமண மண்டபத்தில் இவன் 7 மணி ஆனாலும் எங்களுக்கு கழிப்பறை கூட வசதிகள் இல்லாத திருமண மண்டபத்திலையோ இல்லை பூட்டி வைக்கப்பட்டது. கர்மவினைன்னு ஒன்று இருக்குல்ல, மேயராக இருந்தான்னு அப்படி பூட்டி வைத்திருந்தால் தாவேகா செய்தது சரி என்று நான் நியாயப்படுத்தவில்லை. இது யார் செய்தாலும் தவறு. திமுக அரசில் பெண்களுக்கு மேயர் பிரியா என்பவரை திமுக என்ற அப்படின்னு மட்டும் பார்க்காமல் ஒரு பெண் என்ற முறையிலும் அணுக வேண்டும். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, கூட நிறைய ஆண்கள் பெண்கள் என்று திமுகவினர் நிறைய பேர் இருந்தார்கள். அதை அடையாள போராட்டம் பண்ணுறாங்க. அவர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி இருக்கணுங்கிறது திமுகவாக இருந்தாலும் அவர்களுக்கும் அது நியாயம்தான். அவங்களுக்கு ஒரு நியாயம். ஆனால் கர்ம வினைங்கிறது எப்படி சுற்றி வருது பாருங்கள். அன்றைக்கி நீங்கள் பூட்டி வச்சிங்கன்னா இன்றைக்கி வேறு யாரோ உங்களுக்கு பூட்டி வைக்கிறாங்க. அது தவறுதான் என்றாலும் இப்படி நிகழும். இது தாவேகா கொடுக்கும் தண்டனை இல்லை. ஊப்பர்வாலா எங்கிருந்தோ இந்த உலகை ஆட்டி படைக்கும் இறைவன், அந்த இறைவனுக்கு நீங்கள் என்ன வேணால் பெயர் சொல்லுங்கள், ஆனால் நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த வழக்கு இந்த 35 கோடி, நம்ம அதான் திருப்பி அந்த விஷயத்துக்கு வந்தோம்னா 35 கோடி அது 50 கோடின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைத்த தகவல், நான் வேறு ஒரு நிகழ்வில் நேற்று அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சேனலில் பேசினேன், இங்கேருந்து வீடியோவில். எனக்கு நேற்றே கிடைத்த தகவல், 8 பேர் பணம் தாவேகாலேருந்து எம்எல்ஏ முன்பணம் வாங்கி விட்டார்கள். கட்சி மாறுவதற்கா இல்லை சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடுவதற்காகவா முன்பணம் வாங்கி விட்டார்கள் என்று செய்தி வந்தது.
எனக்கு வந்த செய்தி, இந்த இளையராஜா அவர்கள், அந்த ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏ, அவர் தொடர்பான ஒரு சோர்ஸ் மூலமாக வந்தது. அவருமே வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. உறுதிப்படுத்த முடியாது நம்மளால். வாங்கினவர் கொடுத்தவருக்கும் வாங்கினவருக்கும் தான் தெரியும். நம்ம எப்படி அதில் வந்து உறுதிப்படுத்த முடியும்? இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா, தாவேகா நிர்வாகிகள் சொல்வது 4 எம்எல்ஏ ஏற்கனவே முன்பணம் வாங்கிவிட்டார்கள் என்று ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுது. ஒரு பிரபலமான பத்திரிகை, ஓரளவுக்கு என்ன சொல்லுவாங்க, ரெப்யூட்டட் பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்பகத்தன்மையுடைய ஒரு பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, தினசரி பத்திரிகை சொல்கிறாங்க. இதை நான் நேற்றே, இந்த பத்திரிகை நேற்று ராத்திரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, நேற்று காலையிலேயே பேசினேன். எனக்கு தெரிஞ்சு அது பேசுனது வேறு யாரும் யூடியூபரோ, எந்த ஊடகவியலாளரோ, அரசியல்வாதியோ, வேறு யாரும் எதிர்கட்சியில் கூட பேசலை. எனக்கு தகவல்கள் வந்தன பேசின, உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எனக்கு என்ன ஒன்று இடிக்குது மொத்த விஷயத்துலேயும்னா, நீங்கள் எவ்வளோ பேர் இழுக்கணும்? நிறைய பேர் இழுக்க வேண்டி வருமே. ஒரு 5-6 பேர், 7 பேர், 8 பேர் இழுத்து ஒரு ஆட்சியை கவிழ்ப்பது என்பது இப்போது நடக்காது. அதுவும் அதிமுகலேருந்து நிறைய பேர் வராங்க. இன்னும் வேலுமணி மற்றவர்கள்லாம் வந்து ஆதரவு தருவதற்கு தயாராக அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வரும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னா அவங்க எதிர்த்து போடுறாங்களா ஆதரவு பண்ணுறாங்களான்னு தெரியல. வெளிநடப்பு பண்ணாலே அந்த நம்பர் குறைஞ்சி போயிடும். பல வழிகள் அரசியலில் வந்து தப்பிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு. இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாமையாக இருக்கும்? இவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்கல்ல ஆட்சியில். எத்தனை பேரை கவுத்துருப்பாங்க, எத்தனை பேர் வந்து விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அதாவது அரசியல் அனுபவங்கள் எவ்வளோ இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு சில்லறைன்னா நான் சொல்கிறது 35 கோடி சில்லறைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது வந்து இப்படி ஒரு சிம்பிளாக வந்து இப்படி வந்து நடந்துரும் அப்படின்னு நம்பிக்கை வருமா அவங்களுக்கு? அப்படி கவுத்துற முடியுமா அவ்வளவு எளிதாக? அப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. விடை தெரியாத கேள்விகள், புரியாத புதிர்கள் இதில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக திமுக சார்பாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாகவே பேசிக்கிட்டு இருக்கேன் பல சேனல்களில். ஒரு பக்கம் ஏவா வேலு, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மூலமாக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஆளுக்கு 10 எம்எல்ஏவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏவை டார்கெட் பண்ணி தாவேகா எம்எல்ஏக்களை வெளியே இழுப்பதற்கு முயற்சிகள் நடைபெறுகின்றன. முயற்சி வெற்றி பெறுமா பெறாத, முயற்சி நடைபெறுகிறது என்று சொன்னாலே குதிரை பேரம், பணம் இன்வால்வ்டு. இது பணம் இன்வால்வ் ஆகாமல் எதுவுமே அரசியலில் நடக்காது. இதுதான் வந்து இப்போ உள்ள நிலைமை. இதில் வந்து எவ்வளோ தூரம் என்ன எப்படி போகுது? என்னை பொறுத்தவரை தாவேகா இந்த விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, சரி சமானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிமுக செய்யும் ஊழலெல்லாம் வந்து ஊழல்கார எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், திமுக மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வதில் திமுக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த ஊழல்காரங்களை ஏற்றுக்கிறத வந்து நிறுத்துங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, செந்தில் பாலாஜி மாட்டுவாரா தெரியல. மாட்டலானோட பரவாயில்லைங்க, கரூரில் போய் நாங்கள் பேசிடுவோம், நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படுவார், அவர் தான் காரணம்னு பேசிட்டா நமக்கு அரசியல் ரீதியாக அதில் வேறு இவர் அது பேர் என்ன ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, நாங்கள் முடிக்காமல் விடமாட்டோம். ஒரு கணக்கு இருக்குது, முடிக்காமல் விட மாட்டோம், அதான் சொல்கிறார். நீங்கள் சொல்கிறது என்ன கணக்குனா, நாங்கள் அதாவது அவர் நம்ம சாதாரணமாக புரிஞ்சிக்கக்கூடியது, அவர்களை விடமாட்டோம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுப்போம். நம்ம என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் பார்த்து பேசணும். முடிக்காமல் விட மாட்டோம்னா அது வேறு சில அர்த்தங்களையும் கொடுக்கும். தேவையில்லாத ஒரு தவறான அர்த்தங்களை கொடுத்து விடக்கூடாது என்ற ஒரு நம்ம வந்து ஆலோசனை, இல்லை கவலையில் வர ஆலோசனை. கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். நீங்கள் ஏதோ அதிகமாக பேசுகிறீங்கன்னு சொல்லலை, அந்த வார்த்தை வந்து வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற அந்த இதில் தான் சொல்கிறோம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் அன்பில் மகேஷ் மேலே ஏற்கனவே இந்த தனியார் பள்ளி விவகாரம் பெருசாகிட்டுருக்கு. அது முதல்ல ஏதோ 100 கோடின்னு அந்த பிடி அரசகுமாரை பிடிச்சாங்க. இப்போ வந்து அவருடைய இவர் பழனியப்பன் ஒருத்தரை அவருடைய அசிஸ்டண்ட்டாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் அது அரசகுமார், முத்துக்குமார், அன்பில் மகேஷுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர். அவர் பிடிச்சிட்டாங்களா இல்லை தேடிக்கிட்டு இருக்காங்களோ?
இவங்க 3 பேர். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அன்பில் மகேஷுடைய இதுக்காக தான் தனியாக டீனர் அலுவலகமே வச்சுருந்தாங்க. டிபிஐ ஆஃபீஸில் தனி ஃப்ளோர்லேயே பணம் வாங்கினாங்கலாம் சொல்கிறாங்க அந்த நிர்வாகிகள். நந்தகுமார் இன்னும் காலையில் கூட ஏதோ அன்பில் மகேஷ் சம்பந்தமான விஷயங்களை வாக்குமூலமாக அந்த நபர்கள் கொடுத்ததாக செய்திகள் வந்து. அதுதான் சொல்கிறேன். அந்த புகார் கொடுத்தவர் வந்து அந்த நிர்வாகியில் ஒருத்தரான இளங்கோவன். அதை பற்றி பேசியவர் வந்து பொதுவெளியில் அவரும் ஒரு நிர்வாகி. அந்த கூட்டமைப்புடைய ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தலைவர், ஒருத்தர் செயலாளர், பொதுச் செயலாளர், அந்த மாதிரி நந்தகுமார் தான். இப்போ இவங்கெல்லாம் வாக்குமூலம். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த புகார்கள் கொடுக்கணும். நாங்களே 300-400 கோடி ரூபா கொடுத்துருக்கோம்னு சொல்லி கூட்டமைப்பில் இருக்கிறவங்க சொன்னால் பத்தாது. ஒரிஜினலாக கொடுத்துருப்பான் பாருங்கள். தனியார் பள்ளியிலேருந்து எக்ஸ் பள்ளி, ஒய் பள்ளி, இசட் பள்ளி, ஏதோ ஒரு பள்ளி. இந்த பள்ளிகளில் இந்த பள்ளி அவங்க தானே அப்ரூவலுக்காக கொடுத்துருக்கணும். இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே செல்லும். நீ அசோசியேஷன்லேருந்து சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாகவோ ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியாகவோ இருக்கலாமே தவிர ஒரு சட்டபூர்வமாக விசாரிப்பதற்கோ ஒரு தண்டனை கொடுப்பதற்கோ ஒரிஜினலாக யார் கொடுத்தானோ அவன் சொல்லணும். கொஞ்சம் பயப்படுவாங்க, லஞ்சம் கொடுப்பதும் தவறுன்னு சொல்லி நம்மளே பிடிச்சிருவாங்களோன்னு. இல்லை பள்ளியோட பெயர் கெட்டு போச்சுன்னா பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையெல்லாம் அடிபடும். ஆனால் புகார் கொடுத்தால்தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே. அது இல்லாமல் அன்பில் மகேஷ்னு சொன்னால் அன்பில் மகேஷோ இல்லை அவருடைய கீழே இருந்த அவருடைய சகாக்களோ நீங்கள் அது கரெக்டாக வந்து புகார் கொடுத்தா தான் வரணும். புகாருக்கான ஆதாரங்களும் இருக்கணும். இந்த டேட்டில் நான் போனேன், இந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவர் பேரில் 2022 அறப்போர் இயக்கத்தில் கொடுத்த புகாரை இப்போ எடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் எடுத்தோன்னு சொல்லலை. திமுக ஆட்சியில் அவங்க நிச்சயமாக அவங்க அமைச்சருக்கு எதிராக பண்ண மாட்டாங்க. அதை எடுத்து போட்டிருக்காங்க. என்ன 3.72 கோடி இந்த ஏதோ ரோடு போடலன்னு சொன்னாங்க. 22 ரோடு போடலன்னு இப்போ ஏன் போட்டாங்கன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய பேங்க்குக்கு ஒரு பேங்க் நடத்துகிற மாதிரி ஒரு சாமரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி, கரூர் சுரேஷ்னு இவர் இருக்கிறது திருவண்ணாமலை. இவர் போய் கரூரில் போய் ஒரு பெரிய பேங்கு மாதிரி ஒரு பில்டிங் எல்லாம் புதுசாக கட்டி அதில் வந்து நிறைய பணங்கள்லாம் கேஷ் கவுண்டர்லாம் வரிசையாக வச்சு. இதை நான் பல நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். மறுபடியும் பேச வேண்டி வருது. நேர்களே என்னை மன்னிக்கணும், மறுபடியும் இதையே பேசுகிறாருன்னு சொல்லாதீங்க. அப்போது ஏவாவேலுவை பற்றி பேசுனா இதை பேசி தான் ஆக வேண்டியிருக்கு. ஓகே. கவுண்டர் மட்டும் இல்லாமல் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காரு. யார்? அண்ணன் ஏவாவேலு. அவர் பெரிய ஃபினான்ஷியர். ஏதோ பெருசாக 5 வட்டியோ மாதம். அதுவும் சும்மா கொடுக்க மாட்டாராம். டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு சொத்து பத்திரம்லாம், அந்த சொத்து பத்திரம்லாம் சரி பார்க்குறதுக்கு வில்லங்க சர்டிஃபிகேட்லாம் போட்டு பார்க்கறதுக்கு 4 லாயர் வேறு அங்கே வந்து அவங்களுக்கு ரூம்லாம் கொடுத்து வச்சுருக்கார். கிட்டத்தட்ட ஒரு பேங்க் மாதிரியே ப்ரொஃபஷனலாக நடத்தியிருக்கார். இதில் வந்து பெரிய வேடிக்கை என்னவென்றால் தேர்தல் சமயத்தில் அவர் கடன் கொடுத்ததில் திமுக வேட்பாளர் கொடுத்துருக்காரு, அதிமுக வேட்பாளர்களும் கொடுத்துருக்காரு. ஓ, பாருங்கள் எவ்வளோ ஒரு சமூக நீதி பாருங்கள். தாவேக்கா வேட்பாளர்களுக்கு கொடுக்கல சார்? இதுவரை தெரியல. எனக்கு தெரிஞ்சு தாவேகா வேட்பாளர்கள் வந்து பெருசாக யாரும் பணம் செலவு பண்ணி பண்ணதா, அதாவது 1-2 பேர் இருக்கலாமே தவிர பெரும்பாலும் வந்து விஜய் என்ற முகத்திற்காக, பெயருக்காக, அந்த ஈர்ப்புக்காக இந்த ஓட்டு தானே தவிர நிறைய இடத்துல வேட்பாளர் பேரே அன்னைக்கு தெரியல மட்டும் இல்லை, இன்றைக்கி அமைச்சர் அந்தந்த தொகுதியில் போகிறாங்களே இவர் தான் எங்கள் அமைச்சர்னு கூட தெரியாமல் இருக்குது. நான் வந்து இதை வந்து ஒரு குறையாக சொல்லலை. இது வந்து ஒரு ஒரு புதிய மாற்றமாகவும் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் சாதி ரீதியாக, கட்சி ரீதியாக, உள்ளூர் மாவட்ட செயலாளர் இப்படித்தான் வந்து இருந்த ஒரு அரசியல் சூழ்நிலையை அதை தாண்டி எந்த சாதியினரும் எங்கே வேணாலும் போய் நிற்கலாம். இதை 2 பேர் தான் பண்ணாங்க. நான் வேற ஒரு நிகழ்வில் கூட பேசியிருக்கேன். இந்த புதிய மாற்றம் வந்து 2 பேர் பண்ணாங்க. ஒன்று தாவேகா விஜய், இன்னொன்று நாம் தமிழர் சீமான். ஆனால் நாம் தமிழர் சீமான் வெற்றி பெற முடியவில்லை எந்த தொகுதியிலையும். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரனை கொண்டு திண்டுக்கல்ல நிற்க வைப்பார், திண்டுக்கல்காரனை கொண்டு தஞ்சாவூரில் நிற்க வைப்பார், இப்படி தான் நிற்க வச்சார். சாதி அங்கே என்ன பெரும்பான்மையான சாதின்னு பார்த்துலாம் நிற்க வைக்கல. இவரும் அதே மாதிரி தான் நிற்க வச்சார். நம்ம அந்த விஷயத்தில் விஜயை பாராட்டணும், அந்த தைரியத்தை பாராட்டணும். தன்னுடைய அந்த ஈர்ப்பு அதை மட்டுமே நம்பி திண்டுக்கல்காரனை போய் கோயம்புத்தூர்காரனை வந்து தஞ்சாவூரில் இப்படி மாற்றி அவரு நிற்க வச்சார். சாதி அதெல்லாம் ஒன்றும் பார்க்காம நிற்க வச்சார். என்ன வித்தியாசம்? இவருக்கு இருக்கும் அந்த சினிமா ஈர்ப்பு, மக்களுக்கு இருக்கக்கூடிய சினிமா ஹீரோ மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சீமானுக்கு இல்லை என்பதால் இவர் ஏறக்குறைய ஆட்சி வரைக்கும் வந்துட்டார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை சீமான் அவர்கள் வெற்றி பெறல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை இவர்கள் இருவரும்
செய்தது வரவேற்கத்தக்கது. ஓகே. இல்லைன்னா இனிமேல் வந்து இந்த சாதி தான் இங்கே பெரும்பான்மையான சாதி தான் நிற்கணும், பிரபலமாக மாவட்ட செயலாளராக இருந்தவன் தான் நிற்கணும், நிர்வாகியாக இருந்தவன் தான் நிற்கணும், இந்த மந்திரினா அவர் வந்து இந்த கண்ட்ரோலு, இதெல்லாம் இல்லை பாருங்க. இப்போ ஓகே, இது ஒரு வரவேற்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ திமுக வரிசையாக இப்போ நம்ம சொல்லிட்டோம், இவர் யாவாவேலு, செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், பொன்முடி வந்து அந்த சைவ வைணவ வழக்கு வந்து எஃப்ஐஆர் குவாஷ் போட்டால் தள்ளுபடி ஆயிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே ஒரு அதெல்லாம் இருக்குது. சிவசங்கர் வேறு ஆஜர். சிவசங்கர் வந்து 23 லட்சம். அவர் எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப கோவம் அந்த இளஞ்செழியன் பேரில். அவருக்கு தெரிந்தவர்னு சொல்கிறாங்க, எனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இளஞ்செழியன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இவர்கிட்ட பேசினார்னு. 23 லட்சம் வாங்கிட்டு ஒரு மந்திரி ஒரு மரியாதை வேணால் அவருக்கு 7 லட்சம் தான் கொடுத்தாராம். எவ்வளோ அராஜகம் அது, கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏன் 23 லட்சம் நீ வந்துட்டு நீ ஒரு 7 லட்சம் வச்சுக்கிட்டாவிட, ஒரு 5 லட்சம் வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, அவருக்கு 7 லட்சம் தான் கொடுத்துருக்காரு. இப்போ சிவசங்கர் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த இளஞ்செழியனுடைய தாயார் வந்து இவருக்கு சிவசங்கருக்கு தெரியும், அவங்க ஏதோ டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் தெரியாதுங்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், கிச்சன் கேபினட்டுக்கு அவங்க தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான நிரூபணமாக தெரியல. ஆக சிவசங்கருக்கு பிரச்சனைகள் வலுக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம போடுற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வருது. சேகர்பாபு ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கார். சினோர் அசோக் வழக்கு, அந்த வழக்குக்கு எதிராக அவர் போட்டதும் அந்த ரிட் பெட்டிஷனும் தள்ளுபடி ஆகிடுச்சு. இப்போ சேகர்பாபு மீது 2வது அறநிலையத்துறையில் பல விஷயங்கள் வெளியே ஒன்றா வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 6-7 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், திமுக இவர்கள் கைதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவையெல்லாம் வந்து அதாவது இவர்களெல்லாம் வந்து அப்படியே நிரபராதிகள், அவர்களை கைது செய்யக்கூடாது அப்படி இல்லை நம்ம பேசுகிறது. ஐயா இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கைது பண்ணணும்னு தான் சொல்கிறோம். 12 பேர் 13 பேர் இருக்காங்க, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும். ஆனால் நம்ம எங்கே தாவேகாவோட நம்ம கருத்து வேற்றுமை என்றால், இந்த பக்கம் திமுகலேருந்து தப்பு செஞ்சால் கைதெல்லாம் பண்ணணும், அதிமுகலேருந்து தப்பு செஞ்சவங்களாம் வழக்கு நிலுவையில் இருந்தால் கட்டி பிடிச்சிக்கணும்னு சொல்கிறீங்களா? கட்டிப்பிடி வைத்தியம், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் கமல்ஹாசன் பண்ணுவார். அந்த கட்டிப்பிடி வைத்தியம் அதிமுகவுடன் மட்டும் வைத்திருக்கிறீர்களே, இது எந்த நியாயம்? சார், தாவேக்காவே ஊழல் செய்கிறதோ என்ற கேள்வியும் வருது. ஏன்னா வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 30 கோடி லஞ்சம் வாங்கியதாக, 30 லட்சம் ஒரு பதவிக்கு வாங்கியதாக புஷியானந்த் அவர்கள் தான் வாங்க சொன்னதாக, அவர் பெயரில் வாங்கப்பட்டதாக தாவேக்காவில் வழக்கறிஞர் அணியில் நிர்வாகியாக இருக்கும் பெண்மணி வழக்கறிஞர் ஞானசௌந்தரி போட்டிருக்காங்க. தாவேக்கா வழக்கறிஞர் நிர்வாகியே போடுறாங்க 30 லட்சம் கேட்டு அரசு வழக்கறிஞர்னா, அப்போ ஏதோ விஷயம் இருக்கலாம். இல்லாத மீறி அவர்கள் வந்து ஏதாவது வன்மம் காரணமாக போட்டார்களா தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறையா, ஆமாம், அவருடைய மனைவி மரியலீலா அவர்கள் ஏதோ மோசடி ஈடுபட்டார்கள் என்று 11 லட்சம் சொல்லி இன்னொரு பெண் வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். 11 லட்சம் மோசடின்னு. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் புகார் வந்திருக்கிறது. திருச்சி சிவா, நம்ம திமுக எம்பி, அவர் வந்து அவருடைய மகன் ஏற்கனவே அவர் திருச்சி சூர்யா, அவர் முக்தார் அந்த பத்திரிகையாளர், அவரும் ஏதோ இதுவாக பேசினாங்க, ஒரு இவங்களை வந்து ரொம்ப கொச்சையாக பேசி அசிங்கப்படுத்தி பேசினார்கள் என்று சொல்லி அவர்கள் குண்டாசில் கைதாகி இருக்கிறார்கள். இன்னும் வெளியில் வரல, இன்னும் வழக்கு நடைபெறுகிறது, நிலுவையில் இருக்கிறது. அவர் திருச்சி சிவாவுடைய மகள் காயத்ரி சிவா, அவங்க கணவர் முத்துக்குமார், அவர் திமுக இப்போ நிர்வாகியாக இருக்கார். இவங்க 2 பேரும், காயத்ரி சிவாவும் முத்துக்குமாரும் தாவேகாவில் இணைவதாக செய்திகள் வருகின்றன. அவங்க வரலாம். ஒரு பையன் வந்து சூர்யா சிவா வந்து பாஜகவுக்கு போனார், அப்பா திமுகவில் இருக்கும்போது கூட. நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திமுக, தம்பி அதிமுக, அப்பா ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம். லீமா ரோஸ் மார்ட்டின் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுக, பையன் ஒரு பாண்டிச்சேரியில் கட்சி, மாப்பிள்ளை வந்து தாவேக்கால. இதெல்லாம் வந்து குடும்பத்தில் அவரவர்கள் விருப்பம்னு சொல்லலாம், ஒரு சௌகரியத்துக்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னால் தான் காயத்ரி சிவா அவருடைய கணவர் முத்துக்குமார் பேரில் ஏதோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு மோசடி வழக்கு ஒன்று பதிவாகி இருக்கிறது. பதிவாகி இருப்பதனால் வந்து அது உண்மைதான் என்று நமக்கு தெரியாது, விசாரணைக்கு உட்பட்டது. ஆனால் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறது என்றால், யார் மீதெல்லாம் வழக்கு நடைபெறுகிறதோ, குற்ற வழக்கு நடைபெறுகிறதோ,
அந்த குற்ற வழக்கு நடைபெறும் அவர்கள் எல்லாம், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம், இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு புகலிடமாக, ஒரு என்ன சொல்கிறது, குற்றவாளிகளின் கூடாரமாக தாவேக ஆகிவிடக்கூடாதே அப்படின்னு கலைஞர் ஸ்டைலில் நம்மளும் பேசுவோம். பராசக்தி வசனம் மாதிரி. நம்ம அந்த தாவேகா மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் சொல்கிறோம். புதுசாக வந்திருக்கீங்க, ஆட்சியில் நீங்கள் நிலைக்கணும், இந்த பக்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற தவறுகள், நீங்கள் செய்கிற நல்லதுகளையும் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இப்போ கூட 132 பேர் வந்து சார் பதிவாளர்களை வந்து லஞ்சம் எதுவும் வாங்காமல் இடமாற்றம் போட்டிருக்கிறார். இதுக்கு முன்னால் மூர்த்தி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேணும்ட்டே மாற்றி விட்டுற வேண்டியது, அப்புறம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு போனோம், இல்லை மாற்றுறதுக்கு போனோம், அந்த மாதிரிலாம் நடந்தது. அப்படி இல்லாமல் நீங்கள் மாட்டி இருப்பதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நல்லது செய்யும்போது பாராட்டுவோம், அதுதான் மீடியாவின் கடமை. தவறு செய்யும்போது சுட்டி காட்டுவோம். அதனால் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கோன்ற அர்த்தம் இல்லை. ஓகே. இந்த வகையில் ராஜ்மோகன் அவருடைய குடும்பத்தின் மீது வரக்கூடிய வழக்கோ, இல்லை காயத்ரி சிவாவை சேர்த்துக்கிறதோ, இது மாதிரி அந்த ஞான சௌந்தரி வழக்கோ, இது உண்மை இருக்கா இல்லையா தெரியாது. ஆனால் இப்படி புதிதாக வந்தவர்கள் மீதே இப்படி குற்றச்சாட்டுகள் வருவது என்பது ஆரோக்கியமானது இல்லை என்ற எச்சரிக்கை மணியை அடித்து வைப்போம். இந்த ஆட்சி நல்லபடியாக நடைபெற வேண்டும். நீங்கள் இவ்வளோ தூரம் மக்கள், நீங்கள் சொன்னீங்கல்ல 108 பேர் பெரும்பான்மையாக சிங்கிள் லார்ஜஸ்ட். நான் சொல்கிறேன், எனக்கு எந்த கட்சி சார்பும் இல்லை. மக்கள் இப்பொழுது தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். மறுபடியும் தேர்தல் வந்தால்தான் வேறு ஏதாவது மாற்றம் வருமானு தெரியும். வரலாம், வராமையும் இருக்கலாம். இவங்களே வந்து மறுபடியும் விஜய் அவர்களே 108க்கு பதிலாக 130 சீட்டோடு ஜெயிக்கலாம், 150 சீட்டோடு ஜெயிக்கலாம். ஆனால் ஆட்சியின் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஓகே. மற்றவர்களை தவறு என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, நடவடிக்கை எடுங்கள். அதே சமயத்தில் உங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய தவறுகள் ஒன்றொன்னா கரெக்ட் பண்ணுறாங்க. இந்த பள்ளியில் போய் ஆய்வு பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டித்து இவங்க போகலாம், இவங்க போகக்கூடாதுன்னெலாம் கொண்டு வராங்க. அனுபவமின்மை காரணமாக வரக்கூடிய விஷயங்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் இது ரொம்ப நாள் அந்த மாதிரி அனுபவமின்மைன்னு கொடுக்குற அந்த அவகாசம் வந்து வெகு நாட்களுக்கு தாங்காது. மக்கள் கூடிய விரைவிலேயே கசப்படையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். ஓகே. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.